ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் எ வெப்சைட். நம்ம ஓனாக எப்படி நம்ம குரோம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வெப்சைட் பில்ட் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோகோ வெப்சைட். இது ஒரு கம்பெனி இதோட கம்பெனி ஜோகோ வெப்சைட். இது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே பிசி இதில் நம்ம பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட் இருக்குது. இதில் அவங்க வச்சுருக்கிற டெம்ப்ளேட்டை நம்ம சூஸ் பண்ணி அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டு, ஃபோட்டோ, வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, லிங்காக இருந்தாலும் சரி, நம்ம அதை மாடிஃபை பண்ணிக்க முடியும். நான் நிறையா இருக்குது பாருங்கள். நிறைய ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு வெப்சைட் மாதிரிலாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ப்ரோ பிளான். நீங்கள் மணி கட்டுற மாதிரி, மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே இருக்குது. ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அது போலே இருக்குது. நம்ம அதை பார்க்கலாம். ஓகே கேஸ், லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் சூஸ் பண்ணி காட்டுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இப்போ வெப்சைட்டோட நேம் வைக்க சொல்லுது. ஒரு காமனாக ஒரு நேம் வைக்கணும். நான் ஏதோ ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நான் ஒரு நேம் வச்சுட்டேன். அந்த நேம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் தான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ, உங்கள் பிஸ்னஸ் நேமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் அந்த நேம் வச்சாலும் உங்களுக்கு வரும். இது பார்த்திங்கன்னா இது ஒரு டுட்டோரியல் மாதிரி அது சொல்லுது. நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டெம்ப்ளேட் வச்சுட்டேன். அதுக்கான நேமும் கொடுத்து டெம்ப்ளேட் வச்சுட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் எப்போ வேணாலும் எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒரு இது பாருங்கள். நான் இந்த சைஸை மாடிஃபை பண்ணிக்க முடியும். அதாவது டெக்ஸ்ட்டு நம்ம டிசைனாக வேணும், ஃபாண்ட்டு மாற்றலாம். டெக்ஸ்ட்டே நான் மாற்றி காட்டுறேன் இருங்க. நம்ம டெக்ஸ்ட்டு மாற்றிக்கலாம். இதில் இருக்கிற பேக்ரவுண்ட் பிக்சரை மாற்றிக்கலாம். அதாவது அந்த கலரை மாற்றலாம். மேலே இருக்கிற கலர், அதாவது அபவுட்டில் நம்ம நம்மளோட இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். அடுத்தது காண்டாக்டில் நம்ம நம்மளோட இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். இதில் இருக்கிற எல்லாமே நம்ம ஒரு மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதிலே இருக்கிற ஒரு டிஃபால்ட்டான இதிலே நிறைய பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கேலரியிலேருந்து கூட எடுத்துக்கலாம். நம்ம அதாவது கூகுளில் டவுன்லோட் பண்ணி போடலாம். இதில்னா நம்ம எடுத்த எடுத்த பிக்சரை கூட நம்ம வைக்கலாம். இதில் நம்ம எல்லாமே மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு பிக்சரை மாற்றிருக்கேன். இதில் இருக்கிற நீங்கள் டெக்ஸ்ட்டு எல்லாமே மாற்றலாம். இந்தமாரி நீங்கள் இப்போ இதில் உங்கள் யூடியூப் இமேஜ் கூட வைக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் யூடியூப்போட லிங்க் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்போட உங்கள் யூடியூப்போட வீடியோ கூட நீங்கள் வர வைக்கலாம். இதில் உங்கள் யூடியூப் ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி, உங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி கூட நம்ம பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு 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 இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜை டெலீட் பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா டெலீட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் அமுக்குனாலே உங்களுக்கு டெலீட் ஆகிடும். அந்த இடத்துல எம்டி ஆகிடும். நீங்கள் அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு லிங்க்காக இருக்கட்டும், ஒரு ஃபேஸ்புக் லிங்க்காக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக கூட நம்ம வைக்கலாம். அந்த அளவுக்கு இதில் நம்ம யூஆர்எல், அதாவது ஒரு லிங்க் வைக்கணும். நம்ம வைக்கிற லிங்க் இங்கே அது பிக்சராக வரும். இதுதான் கைஸ். இவ்வளோ தான் ஒரு இது. நான் இதுக்கு மேலே நம்ம சேவ் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. நான் நார்மலாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணி க்ரியேட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் நார்மலாக காட்டியிருக்கேன். நம்ம பப்ளிஷ் அமைக்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஆர்எல் நேம் நீங்களே கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் வெப்சைட் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா zogo-sites.in அது வரும். அதை நம்ம கட் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது ப்ரோ வெர்ஷன் வச்சா தான் நம்ம கட் பண்ண முடியும். அதனால் நம்ம அது வரும். அதை நம்ம எதுவும் கண்டுக்கக்கூடாது. ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ. பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் கண்டென்ட் நிறைய வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்குலாம் இல்லை, கண்டிப்பாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்.
ஓகே கைஸ். ஓகே கைஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்கள் வந்து அந்த யூஆர்எல்லை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வரும். எனக்கு வந்துச்சு, நீங்கள் வந்து பாருங்கள்.